என்னடா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டியா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம எனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஹாய் ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நிறைய நண்பர்கள் வந்து திருட்டுத்தனமா நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பண்றது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசத்துக்கே 2 வீடியோ போட மாட்டாங்க, வாரத்துக்கு 2வது வீடியோ போடுறாங்க. நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்க. இன்னும் நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோஸ் வரும். வந்து என் கேரக்டர் வந்து நான் பிரேக் பண்ணாம கண்டென்ட் ரிலேட்டடா மட்டுமே வீடியோஸ் போட போறேன். ஏன்னா எல்லாரும் வந்து இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருச்சுன்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நான் எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு வருத்தம். சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா எல்லாத்தையும் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. மேட்ச் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஜெனரேஷனல் ஜோக்கர்ஸ் ஆஃப் த டிக்கெட்னு சொல்லணும். ஒருத்தவங்க வந்து ஃபைனல்ஸே வர மாட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்தாலும் நாங்கள் வந்து கப்பே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. சரி, இவங்க 2 பேரும் ஃபைனல் ஆட போறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இவங்க தான் வந்து டிசர்வான டீம். ஏன்னா மற்ற எல்லா டீமும் ஆடுறத விட இவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ் ஆடி இதுலயும் எவனாச்சும் ஒருத்த கண்டிப்பா ஜெயிச்சு கப்படுத்துதான் ஆகணும். அது வேற விஷயம். அப்படிங்கிறப்போ வந்து இந்தியா ஃபைனல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கு, அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதுவும் கடைசியில வந்து எங்களுக்கு கப்பே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துட்டு போனுச்சு. இந்த வேர்ல்டு கப்ல வந்து நிறைய வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்றதை விட நிறைய ஆச்சரியமான விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏ வந்து சூப்பரா விளாண்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் வந்து ஒரு சின்ன டீமா இருந்தாலும் லீக்ல வந்து 3 மேட்ச் ஜெயிச்சாங்க, 3 மேட்சா சம்திங் ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு சூப்பர் 8க்கு வந்தாங்க. இந்த சைடு பார்த்தா ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரமா விளையாடி சூப்பர் 8க்குள்ள வந்தது இல்லாம ஆஸ்திரேலியாவே எலிமினேட் பண்ணி வெளில தள்ளி விட்டாங்க. நான் சப்போர்ட் பண்ண 2 டீமா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணு நான் வந்து நியூசிலாந்து தான் கப் அடிக்கும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. சரி, ஆஸ்திரேலியா வந்து ஃபேவரட்ஸ் எப்பவுமே வந்து அவங்க கப்ப எடுத்துருவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருந்து செமிஃபைனல் கூட வராம அவங்க வெளில போயிட்டாங்க. சரி, எதிர்பார்க்காத செமிஃபைனல்ஸ் தான். இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் நான் வரணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா லீக் மேட்சும் ஜெயிச்சு எல்லா சூப்பர் 8 மேட்சையும் வந்து வின் பண்ணி தான் வந்து செமிஃபைனல்ஸ் வந்தாங்க. செமிஃபைனல் வந்து ஆப்கானிஸ்தானை ஈஸியா தோக்கடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இவ்வளவு தூரம் வந்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த டீம் வந்து செமிஃபைனல் ஆடுவோம், வேர்ல்டு கப்ல வந்து செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான். யாரும் எதிர்பார்க்க கூட மாட்டாங்க. நானா எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஆஸ்திரேலியா திடீர்னு தோக்கடிச்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க தான் நானா ஆச்சரியப்பட்டேன். சரி, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எப்படி ஆஸ்திரேலியா வந்து ரிவெஞ்ச் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பின மாதிரி இங்கிலாந்தையும் வந்து அப்படியே பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுல ஃபைனலுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் போனுச்சு. இந்த 2 டீம்ல யாராவது ஒரு டீம் கப் எடுத்தாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கப் அடிச்சதே கிடையாது. இந்தியா வந்து நாங்க ஃபைனல் போனாலும் கப் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருந்தாங்க இவ்வளவு வருஷமா. 50 ஓவர் வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா வரிசையா எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்து கடைசியா ஃபைனல்ல தோத்துருவாங்க. இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த எந்த அளவுக்கு அவங்க பேட்டிங் ஆனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்ஸ் போயிட்டு வழக்கம் போல வந்து வேர்ல்டு கப்னா எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில கோலி வந்து ஒரு நாக்காடி ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு, கோலியும் அக்ஷர் பட்டேலும் டீசென்டான ஸ்கோருக்கு வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. தூபே வந்து என்ன தெரியல, அந்த பேட்ல படிச்சாலே தெரியல, திடீர்னு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ 176ங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஸ்கோரும் கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்கோரும் கிடையாது, ஒரு காம்படிட்டிவான ஸ்கோரு. சரி, இதை எப்படியும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். திடீர்னு பார்த்தா சேஸும் நல்லா தாங்க பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் விட்டாங்க பவர் பிளேல. டப்ஸ் இருக்கான், டிகாட் இருக்கான், கிளாசன் இருக்கான், மில்லர் இருக்கான், அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா குவிண்டன் டிகாக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 100 ரன் வரைக்கும் 100 சம்திங் 70 வரைக்கும் எடுத்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். 70 ரன் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டப்ஸ் அவுட். திடீர்னு பார்த்தா கிளாசன் விளாண்டா. சரி, கிளாசனும் குவிண்டன் டிகாக்கும் முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து குவிண்டன் டிகாக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அங்க இருந்து கிளாசன் ஒரு நாக்கு அண்ணா பாருங்க, 22 பால் சம்திங் ஏதோ 52 ரன்னு. நல்லா மிரண்டுட்டு ஐயோ தோத்துட்டாங்க அப்படின்னே நினைச்சேன் நான். இந்தியா பார்த்தா அங்கிருந்து ஒரு 29 பால் 29 ரன் அடிக்கணுங்கிற நிலைமையில வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கிளாஸ் விக்கெட் எடுத்துட்டான். அங்கேயே முடிஞ்சிருச்சா மேட்ச் அப்படின்னு நினைச்சேன். சரி, மில்லர் இருக்கான், எப்படியாவது அடிச்சு முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் அடிக்கவே விடல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 29 பால் 29 ரன் ஈஸியான டார்கெட் தான். எப்பவுமே கையில ஒரு 6 விக்கெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட் தான் விழுந்துருச்சு. அப்படியே வந்து மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. கடைசி ஓவர்ல அந்த ஸ்கை எடுத்த கேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேர்ல்டு கப்பே அங்கதான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சோடனே 6 போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா அது வந்து கேட்சு. அங்கேயே தெரிஞ்சிச்சு, சரி இதுக்கப்புறம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிச்சிருச்சு.
எல்லாம் ஓகே தான். சரி கப் எடுத்துட்டாங்க, சரி நல்லா ஆனாங்க, டிசர்வ் தான். எப்படி இவ்வளோ மேட்ச் லீக் மேட்சஸ்லாம் ஜெயிச்சுட்டு வந்து சூப்பர் 8லையும் ஜெயிச்சு செமிலையும் ஜெயிச்சு கப் எடுத்துட்டாங்க, ஓகே தான். சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் அன்லக்கின்னு தான் நான் சொல்லுவேன், என்ன பண்றது. 17 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் T20 அடிக்கிறப்போ வந்து 2007 போல. அதுக்கப்புறம் 17 இயர்ஸ் கழிச்சு கப் அடிச்சாச்சு. ஐசிசி கப் வந்து 2013 அடிச்சாங்களா, அது அடிச்சே 11 வருஷம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் சரி இந்தியா கப் அடிச்சிருச்சு. சரி இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆர்சிபி வரிசையா தோத்துக்கிட்டு இருந்தாங்க. தோத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தம்பி வந்து சொன்னாப்ல, என்ன தெரியுமா சொன்னாரு, என்னமா சொன்னாரு, எந்த நேரத்துல சொன்னாரோ அதுல வந்து வேர்ல்டு கப்ல வந்து கோலி ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா வந்து ஒரு 2 மேட்ச் டக்கு, 2 மேட்ச் ஒரு 20s 30ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ சுத்தமா ஃபார்மே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் அப்படி மீன்ஸ் போடுறாங்க, மீன்ஸ் போட்டு ட்ரோல் பண்றது. கோலின்னு வந்துட்டா சரி வேர்ல்டு கப்னு வந்துட்டா கோலி கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோலியே ஆனது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஃபைனல்ல வந்து கோலி வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இப்போ மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு கட்டத்துல வந்து கோலியை வந்து ட்ரோல் பண்ணி தான் மீன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மேட்ச் அடிச்சேனே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல வேர்ல்டு கப்னு வந்துட்டா கோலி கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா இவ்வளவு நேரம் நீங்களே ட்ரோல் பண்ணிட்டு திருப்பி ஒரு மேட்ச் அடிச்சேனே கம்பேக்டா கோலிடா அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ஸ்டோரி போடுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் தெரியல. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. அவன் பேஜ்ல கோலியை ட்ரோல் பண்ணி அவனே மீன்ஸ் போட்டுட்டு திருப்பியும் கோலி அடிச்சானே கிங் கோலி கம்பேக் அப்படின்னு அவனே வந்து திருப்பி வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். நீ தாதாடா டான், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஸ்கை அந்த கேட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கைனாலதான் நம்ம வந்து வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 50 ஓவர் வேர்ல்டு கப்ல வந்து ஸ்கை ஃபைனல்ல அந்த பேட்டிங் பார்த்துட்டு இவங்க தான் அதுக்கும் மீன்ஸ் போடுது. ஒன்னெல்லாம் யாரா வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்ல வந்து ஆட வச்சா, ஸ்ட்ரைக் ரேட் இல்லை ஒழுங்கா ஆடல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சைடு வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது அப்படியே வந்து அப்படி பாசிட்டிவா மாறிட்டு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, இதுதான் வந்து மெயினான விஷயமே. ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரியே வந்து அவர் வந்து அப்படியே ஹேட் பண்ணிச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபார்ம் இல்லை, ஃபார்ம் டிப் ஆயிட்டு எம்ஐக்கு வந்து கேப்டனா வந்தாரு. சரி கேப்டனா வந்துட்டாரு, அது வேற விஷயம். கேப்டனா வந்தாரு, பிளேயர்ஸ் கூட மேக் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து சுத்தமா ஃபார்ம் இல்லை. அவர் வந்து லைஃப்லயே ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்காருன்னு வச்சுப்போம். சரி அவர் வந்து திடீர்னு வந்து நேற்று வந்து லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டுட்டாரு, கிளாசன் கிட்ட எடுத்துட்டாரு, மில்லர் கிட்ட எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை ப்ரைஸ் பண்றாங்க. சரி இது எல்லாமே ஓகேதான். எப்படி ஒரு பிளேயர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறப்ப எல்லாருமே அவர் வந்து ப்ரைஸ் பண்றீங்க, ஆனா அவரோட லோவஸ்ட் ஃபார்ம், அவரோட ஒஸ்ட் பேஸ்ல யாருமே அவர் சப்போர்ட் பண்ணாம எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க, திடீர்னு வந்து நல்லா விளையாடிட்டாங்க, 2 மேட்ச் அடிச்சிட்டாங்க, 2 மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாங்கிறதுக்காக கண்ட்ரிக்காக சூப்பரா விளையாடுவாங்க, கோலியா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் கண்ட்ரிக்காக நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க நீங்களே ட்ரோல் பண்ணிட்டு நீங்களே வந்து அவங்கள பத்தி பேசினா அது எப்படி விதத்துல சொல்றதுன்னு தெரியல. சோதன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறத பே பண்ணிட்டாங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் கூட ஊப்பி பொழைக்க இவங்களே ட்ரோல் பண்ணிட்டு இவனுங்களே வந்து பிரைஸ் பண்ணுவாங்களாம். எப்படின்னா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா தான் கம்பேக் கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களே பிரைஸ் பண்ணுவாங்க. இப்ப கிரிக்கெட்னாலே சுத்தி வந்து நிறைய ஹேட்டு தான் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேற்று வந்து வின் பண்ணாங்களா இந்தியா, இப்ப வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சில இந்தியா வந்து வின் பண்ணிருக்கு. அதை வந்து அப்படியே ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து 2013 நடந்த மேட்ச்ல தோனி தான் கேப்டன்சி பண்ணிருப்பாரு. சரியா, அந்த மேட்ச் வந்து 127 நம்ம தான் அடிச்சிருப்பாங்க, 128 தான் அந்த டார்கெட். அதை அடிக்க முடியாம 6 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து இங்கிலாந்து வந்து தோத்துருக்கும். இதுல வந்து யாரு வந்து பெட்டரா கேப்டன் பண்ணா, 29 பாலுக்கு 29 ரன் அடிக்கணும், ஈஸியான டார்கெட்டு. இது வந்து ரோஹித் கேப்டன்சினாலதான் அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு, தோனி கேப்டன்சினால இல்ல. ரோஹித் கேப்டன்சினாலதான் அது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு, தோனி கேப்டன் பண்ணியிருந்தா பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 கம்பேர் பண்ணாங்க. ஏன்டா யாரு 2 பேர் கேப்டன் பண்ணாமே கப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு தான்டா வரணும். அவர் அப்ப கேப்டன்சி நல்லா பண்ணதுனாலதான் அந்த மேட்ச் வின்னும் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து பார்த்தேன், உண்மையா வந்து சப்போர்ட் பண்றவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கூட கமெண்ட்ல வந்து சிஎஸ்கே ஃபேனா அப்படின்னு சொல்லி அதுல வேற கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சிஎஸ்கே கூட கிடையாது, சிஎஸ்கே அட கே தாய்மொழி. அது எப்படி ஒரு வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஒரு இந்தியன் பிரான்சைஸியை பத்தி போட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. அது எவன் பண்ணிருப்பானோ உங்களுக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு ஹேட் பண்ற அளவுக்கு தோனி வந்து ஏதோ அதர் கண்ட்ரில வந்து இங்க வந்து விளையாடுற மாதிரியும், சிஎஸ்கே ஏதோ நம்ம இந்தியாவிலே இல்லாத டீம்ங்கிற மாதிரியும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா கிரிக்கெட் பாக்குறோம் என்ன தெரியுமா நினைப்பான்,
சவுத் ஆப்பிரிக்காவும் இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. இந்த இவ்வளவு வருஷத்துல ஒரு ஐசிசி டிராபி கூட வின் பண்ணது கிடையாது. சரி, அவங்க ஜெயிச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக ஓன் கண்ட்ரி வந்து ஹேட் பண்றோம் அது மாதிரிலாம் கிடையாது. உண்மையான கிரிக்கெட் மேல வந்து யார் ஜெயிச்சாலுமே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன் சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது கூட நிறைய பேர் ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு கான்ட்ரவர்சின்னு வந்தாலே தோனி கோலி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அவர் ஒன்லி ஐபிஎல் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கும் இப்ப பிரசன்ட்ல இவரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நேற்று மேட்ச்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இதுக்கெல்லாம் கம்பாரிசன் பண்றீங்க? கிரிக்கெட்டே பாத்துருக்க மாட்டாங்க போல. ஏதோ லாக்டவுன்ல வந்து ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து வேர்ல்டு கப்னா என்னன்னே தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். இதுல வந்து உங்க கூடயே வந்து ஒரு நண்பர் இருப்பாரு. எப்படின்னா அவர் வந்து எந்த வேர்ல்டு கப் மேட்சுமே பாத்துக்க மாட்டாரு. ஆனா இந்தியா ஜெயிச்சனே எல்லாரும் ஸ்டோரி போடுறாங்க, நம்மளும் ஸ்டோரி போடணுமே அப்படின்ட்டு வெறும் ஐபிஎல் மேட்ச் மட்டும் தான் வாழ்க்கையில அவர் பார்த்திருப்பாரு. எல்லாரும் ஸ்டோரி போடுறாங்க, நம்மளும் ஸ்டோரி போடணுமே, நம்ம ஜெயிச்சுட்டோம் வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜெர்சி படத்துல கூட ஒரு சீன் வரும். ஸ்டோரி போட்டுட்டு இருப்பாங்க. அதை ரீக்ரியேட் பண்ணணும்னா இந்த சைடு திரும்பி நிக்கணும். அந்த குரூப்ல டூப்ளே அது மாதிரிதான் அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க. இவனும் நம்ம கூட ஸ்டேட்டஸ் போட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடியே வந்துட்டு இருப்பாங்க. இதை வந்து ரெண்டு விதமா பிடிக்கணும். லாக்டவுனுக்கு அப்புறம் லாக்டவுன் முன்னாடி. லாக்டவுன் முன்னாடி இப்ப ஹேட் இருந்ததே கிடையாது. லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த லாக்டவுன் கிட்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப தோனி கோலி ரெண்டு பேருமே நல்ல பிளேயர் தான். ரெண்டு பேருமே நம்ம கண்ட்ரிக்காக தான் அடிக்கிறாங்க. தோனி 2 வேர்ல்டு கப் டைட்டிலும் அடிச்சு கொடுத்துருக்காரு. அது எப்படா ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்றீங்க? இவர் வந்து ஒரு கண்ட்ரியோட பினிஷர். ஒரு நம்பர் 6 டவுன்ல 5 டவுன்ல தான் இருந்தாரு. இவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் உங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல பேட்ஸ்மேன். நம்பர் 3ல சூப்பரா விளாடும். ரெண்டு பேரும் ஏன்டா கம்பேர் பண்றீங்க? ரெண்டு பேருமே நம்ம கண்ட்ரிக்காக தான் ஆனாங்க. நம்ம கண்ட்ரிக்காக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னாவும் விளையாடி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரை பத்தி இவ்வளவு பேசிக்க மாட்டாங்க போல. இவங்க கடந்துகிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போய் கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், தோனியை வந்து ஹேட் பண்றதா இருக்கட்டும், கோலி வந்து ஹேட் பண்றதா இருக்கட்டும், எப்போ ஒரு முடிவு வர போகுதுன்னு தெரியல. மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். ரெஸ்பெக்ட் ஆல் டீம், அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம் தான் பெஸ்ட், இந்த டீம் தான் பெஸ்ட்ங்கிறத விட இந்த பிளேயர் தான் பெஸ்ட், இந்த பிளேயர் தான் பெஸ்ட்னு இந்தியாவுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி கிரிக்கெட்னாலே முதல்ல நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனா வந்து தோனிக்கு வந்து சப்போர்ட் பண்றதும் கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்றதும் இவங்களே வந்து அப்படியே ஹேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நான் அந்த வீடியோவில் பேசணும்னு நினைச்சேன். எனக்கு வரதான்ப்பா, நான் ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு நினைச்சேன்.